ருத்ரா போனை எடுக்கல. நான் நேர்ல போய் அவனை பார்க்கறேன். சாரிம்மா, என்ன மன்னிச்சிரு. நான் உனக்கு கொடுத்த சத்தியத்தை மீறி நான் அங்க போறேன். ஆனா நான் என்ன பண்றது, அங்க போய் தான் ஆகணும். நான் போய் ருத்ராவை பார்த்தாகணும். எல்லா ஆதாரத்தையும் ருத்ரா கிட்ட கொடுத்தாகணும். இல்லைன்னா லேட் ஆயிடும். என்ன மன்னிச்சிருமா. நீ சொன்னதை மீறி நான் இதெல்லாம் பண்றேன். அஞ்சனா, நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஏதோ பெரிய அட்டாக்ல நடந்துச்சுன்னு சொன்ன. இல்ல ருத்ரா, நான் அப்படி போய் சொல்லலன்னா நீங்க வந்திருக்க மாட்டல. இங்க பாரு, காதல்லையும் யுத்தத்திலையும் எதையும் எப்படி வேணாலும் பண்ணலாம். நீ வரணும்னு ஆசைப்பட்டேன், அதான் நான் உன்னை கூப்பிட்டேன். அதுக்கு நீ இப்படிதான் கூப்பிடுறா? இப்படிதான் அடுத்தவங்களுக்கு டென்ஷன் பண்ணுவியா? ருத்ரா, நான் உன் கூட இங்க தாண்டி ஆடணும்னு சொல்லி கூப்பிட்டிருந்தா நீங்க வந்திருப்பியா என்ன? உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு இப்படிலாம் பண்ற? உனக்காக நான் லைவ் ஷோ விட்டுட்டு பாதியிலே வந்திருக்கேன். ஓ அப்படியா? ஐம் சாரி. வாட் சாரி? வாட் சாரி? நாட்டுக்கே பெரிய ஆபத்து அங்கங்க செத்துக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல உன்னோட சில்லி ஜோக் அட்டாக், அது இது மை ஃபுட். ஒருவேளை ஏதாவது அட்டாக் நடந்துருதா? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? என் மேல அவ்வளவு அக்கறையா? வாட் எவர். இது ஒரு கேவலமான ஜோக். ஹே சரி விடுப்பா, அதான் நீ வந்துட்டல, அதான் லைவ் ஷோவை விட்டுட்டல. நடந்தது நடந்து போச்சு, இது நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணலாம் வா. இந்த மாதிரி என்ஜாய் பண்றதுல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல, புரியுதா? ஃபைன், நீ திரும்பவும் உன்னோட லைவ் ஷோக்கே போகலாம். ஓகே, ஐம் சாரி. சரி வா. இப்போ நான் என்ன பண்ணும்? ஒன்னும் பண்ண வேணாம். சாரிங்கறல, இன்னும் வேற என்ன சொல்லணும்? இப்போ நீ என் கூட தாண்டி ஆடணும். தாண்டியாவா? இங்கயா? இந்த ட்ரெஸ்லயா? அத பத்தில நீ கவலைப்படாத. நான் உனக்காக வேற புது ட்ரெஸ்ஸும் வச்சிருக்கேன். தீபா, இங்க பாத்தீங்களா, இதுதான் தாண்டியாவோட காஸ்டியூம். அப்புறம் இந்த புடிங்க உங்க தாண்டியா. சரி சீக்கிரமா ரெடி ஆகுறதுடா. இது டெல்லிமா, ஆனா தாண்டி ஆடுறது குஜராத்ல. நம்ம டெல்லில இருக்க குஜராத்தி கம்யூனிட்டி இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த தாண்டியாவை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. டெல்லியில தாண்டி ஆடினா என்ன, எங்க தாண்டி ஆடினா என்ன, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இங்கதான் தாண்டி ஆடணும்னு இருக்கா என்ன? வா நம்ம என்ஜாய் பண்ணலாம். கலக்குறீங்களே, இங்க நம்ம ஊர்ல கூட தாண்டி ஆடுவாங்களா? சரி. ஏன் டெல்லியில யாருமே தாண்டி ஆட மாட்டாங்களா? இருப்பாங்க, ஆனா இது வரைக்கும் நான் ஆடினது இல்ல. அப்ப இன்னைக்கு ஆடலாம். சரி சரி போ, ரெடி ஆகு. வாங்க வாங்க வாங்க. எதுங்க இருங்க. நீ வந்துட்டியா? நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற தெரியுமா? மானவ் ரிலாக்ஸ். அது நான் முதல்ல என்னோட பாஸை தேடி ஆகணும். ஏன்னா இங்கே ஏதாவது ஷூட் பண்ணணுமா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும். நீ ரொம்ப ரொம்ப சீரியஸான ஜேர்னலிஸ்ட்னு நினைக்கிறேன். நீ போய் இந்த ஈவெண்ட்டியா? நீ பெரிய பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவளாச்சு. நான் தான் சொன்னேன்ல, என்னோட பாஸ் என்ன ஏதுன்னு எதுவும் சொல்லாமல் இங்கே வந்துட்டாரு. அதான் எங்களுக்கு கிளியராக எதுவும் தெரியல. அதனால நான் முதல்ல அவரை தேடி ஆகணும். அதுக்கப்புறம் தான் நான் இங்கே ஷூட் பண்ணணுமா இல்லையான்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சாதான் நான் ரிலாக்ஸ் ஆவேன். சரி.
நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. இந்த ட்ரெஸ் என்னவோ பார்க்க நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு தான் ஏதோ செட் ஆகாத மாதிரி தெரியுது. யாரும் இதை பார்க்காம இருந்தா சரி. நோ, ரொம்ப அழகா இருக்கு. சரி, இப்போ இந்த பேச்செல்லாம் விட்டு நம்ம டான்ஸ் ஆடலாம். லெட்ஸ் கோ. சரி. ஏன் என்னாச்சு? எதுக்கு சிரிக்கிற? என்னாச்சு? அட ஹலோ ருத்ரா. ஓ ஹாய் பிரார்த்தனா. இந்த ட்ரெஸ்ல ருத்ரா ரொம்ப அழகா இருக்காருன்னு நீயே சொல்லி அவருக்கு புரிய வை. ஆனா நீங்க என்ன பண்ற பிரார்த்தனா? அது வந்து சார், நாம இந்த இடத்துக்கு வந்து எதை ஷூட் பண்ணணும்னு கிளியரா நீங்க சொல்லலையே, அதான் அதனால தான் நான் இங்க வந்தேன். வரும்போதே கேமராவையும் எடுத்துட்டு வர சொல்லிட்டேன் அப்படியா? சார். ஸோ நான் இங்க ஷூட், அப்புறம் இவர் என்னோட ஃபியான்சே மானவ். நைஸ் டு மீட் யூ சார். செம்யா. ஹாய். நைஸ் டு மீட் யூ. அப்படின்னா இங்க எந்த வேலையும் இல்லைல்ல? உன்னோட பாசம் அவரோட ஃபியான்சியோட தான் வந்திருக்காரு. அப்போ நம்ம என்ஜாய் பண்ணலாம்ல? ஆஃப் கோர்ஸ், ப்ளீஸ் கைஸ் ஹேவ் ஃபன். யா Yeah. பிரார்த்தனா, நீயும் எங்க கூட சேர்ந்து தாண்டிய ட்ரெஸ் போட்டு ஆடலாம்ல? என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது, உனக்கும் அது ரொம்ப நல்லாவே ஃபிட் ஆகும். தீபா, வாங்க 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 போலாம். என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? இல்லை சார், இன்னும் இல்லை. எங்க மீட் பண்ணீங்க? சந்திக்கலாம் இல்லை சார், நாங்கள் ஒருத்தர் பார்த்தோம். தடவை பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அஞ்சனாவை நினைச்சா ரொம்ப டென்ஷனா இருக்கு ரிஷப். டோன்ட் வரி, எதுவுமே ஆகாது. பார்க்கலாம். அஞ்சனாவை எங்கேயுமே காணுமே. அஞ்சனா அங்க இருக்கா. அஞ்சனா. அம்மா நீங்களா? அஞ்சனா, ருத்ராவோட ஆபீஸ்க்கு நான் ஃபோன் பண்ணப்போ இங்க ஏதோ அட்டாக்னு என்கிட்ட சொன்னாங்க. இங்க ஏதாவது ஆச்சாமா? உனக்கு ஒன்றும் இல்லையே. அப்பா, நான் சும்மா காமெடி பண்ணேன். ருத்ரா இங்க வரணுங்கிறதுக்காக நான் சும்மா பொய் சொல்லி அவரை வரவழைச்சேன். நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அம்மா, நான் இப்படி எல்லாம் கூப்பிடலன்னா அவன் வரவே மாட்டான். ருத்ரா, நான் உன்னோட லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்தேன். சொல்லுங்க. அதுல நீ சொன்ன எல்லாமே உண்மையா? அதை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட தெளிவா இருக்கா? சொல்லு ருத்ரா. சார், நீங்க ஆர்மியில இருந்தவர் தானே? நான் சொல்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும். சார், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? 21 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டுல ஒரு பெரும் தொற்று தாக்குதல் நடந்துச்சா?
ஆமாம், ஒரு பெருந்தொற்று ஏற்பட்டுச்சு. ஆனால் அதையும் இப்போ கேட்குற? சார், என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். மறுபடியும் அதே மாதிரி ஒரு தாக்குதல் நடக்க போகுது. ரொம்ப பெரிய தாக்குதல். நிறைய இடங்கள்ல நிறைய பேர் தனித்தனியா கொள்றாங்க. அவங்களுக்குலாம் என்ன தேவைன்னே தெரியல. அம்மா நீங்க அதெல்லாம் விடுங்க. நான் உங்களை மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னல, இன்னைக்கு அந்த பொண்ணு உங்களை சந்திக்க வைக்கிறேன். அந்த பொண்ணு அப்படியே என்ன மாதிரியே இருக்கான்னு தான் நீங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க. அது எப்படி இருக்க முடியும்? இன்னொரு பொண்ணு எப்படி என்ன மாதிரியே நான் இருப்பான்னு இப்பவே தெரியல. அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், நீங்களே பாருங்க. சரிம்மா, நீங்க அதெல்லாம் விடுங்க. நீங்க அப்பா கூட ஏன் சேர்ந்து தாண்டி ஆடக்கூடாது?